வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அல்லல் போல் வல்வினை போல் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம்போம் நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டா வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே போக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கையா ஒன்பாதோ தப்பாமல் சார்பா தமர்க்கே முகம் ஒரு கம்பம் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பூன் அழகோ தானே தோன்றி என் உள்ளத்தில் தயவாய் வாழும் நாயகா நானே உமது பாதம் தொழுவேன் நின்னாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே
வெள்ளை கலைபடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ள கமலத்தில் வீற்றிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு கொண்டு வந்து என்னை சரியா சிம்மாசனத்தில் அமர வைத்த எந்தாயே வேரத்தில் வேற்றிருப்பவள் விமலே நிமலைகளை வாணியம்மா உன் பாதத்தை நம்பி வந்தோருக்கு பரேசந்தருள் பாதிப்பாயந்தாய அத்தே வரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடியால் சொல்ல தரமுண்டோ இந்த அழகான அப்பர்களும் நன்னகரத்திலே வந்து அமர்ந்த நாடார் சமுதாயத்திலே கொலுவிருக்கக்கூடிய என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ஆயிரங்கண்ணுடைய அம்பிகை துர்க்கையம்மா உச்சினி மாகாளி என் தாயாகப்பட்ட முப்படாதி அம்மா பத்ரகாளி வந்து எனக்கு அருள் புரிவாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் பிறந்து தண்டகாருணியம் சென்று சமுத்திரம் ஒரு அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாக்கிய கோதண்டம் வாங்கையிலேந்தும் பண்டேரி போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி போற்றி வச்சாத பொய்யை வளநாடு கண்டு மலை மீதில் இருக்கும் திருமலை குமர உச்சார் ஒருவேரல்லை உமையால் தமக்கு மகனே முத்தாடைகள் தந்தாடியாளியால் கொள்வாய் முருகேஷா என் மனதுள் நின்று முருகா என கூப்பிடும் வேளையில் விஸ்தாலமாகவே புள்ளிமயில் மீது ஏறி வள்ளி தெய்வானியோடு வரவேணோ எனதரு சம்போ அறிவோ நாம
கத்தை சாமியார் பலமோர் கனி சர்க்கரை அவளோடு கடலை சகலமும் படைத்திட முன்னால வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த ஜோதி மூல பொருளே வேதமந்திர நீல சந்தா சகசந்தாலுமரையோ சாமி வீதி மல்ல சுதி மல்ல அறியவே ஒரு மலை வேதவன்னை நச்சவையில் வைத்தவா விரும்பி நான் உனை பணி வெவடி வேலவா வள்ளியால் தேனை புனத்தில் வருங்கிலேகள் தன்னை விரட்ட வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலேகள் தனை சாமி வள்ளியா ஆமண்ணே வள்ளியா ஆமையோ வள்ளியால் தேனை புனத்தில் வருங்கிலேகள் தன்னை விரட்ட வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலேகள் தனை விரட்ட வாய்த்த தின்னமாவே உண்ட வேலவா சம்போ வேலவா பழனிமலை ஆண்டவா திருச்செந்தூர் வேலவா திருமலை ஆண்டவா அப்பனே மாறுபடா சுரந்தலை அறுத்தவா அறுத்தவா ஆமையா போர் போர் துந்தக 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 சாமி இஷ்டமுடனரே ராம உன் புகழ் தனவில்லில் வாட முராரி ராம உன் புகழ் வில்லில் ஆட இஷ்டமுடனரே ராம உன் புகழ் தனவில்லில் வாட முராரி ராம உன் புகழ் வில்லில் ஆடே தந்தனை தந்தனை ததாளோ போடவே தாளோ போடவே அப்பனே துந்தனை தந்தனை தாளம் போடவே போடவே ஆமையா சொல்லண்ணே போர் போர் சாய் முந்தியே குருன் அமர்க்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா இந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரா அப்பனே முந்தியே குருன் அமர்க்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரா ஓங்கார நாதத்துள் நாதமாகவே வந்துதித்த ஆமா நமச்சிவாயன் என்னும் மூலப்பொருளை ஆமோ ஆடியால் கனவுலையும் நனவுலையும் நான் ஒரு நாளும் மறப்பதில்லையே கணபதியே என் குருவே சாமி கணபதியே என் குருவே அப்பன கனவுலையும் உன்னை மறவே ஐயா கொடவயத்தோ கணபதி ஐயனே கொஞ்சருமே உமை பாட ஐயன பாடுவமே ராமா உன்னை ராமா பரேகாலும் உனை தொழுவே அப்பனை தேடுவமே ராமா உன்னை சேனா தேசமெல்லாம் ஐயன குருவமே ராமா உன்னை ராமா குருவேமே ராமா உன்னை ஒரு குற்றங்குறைகள் அணிகிடா
கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே வாழ்மதியில அம்பிகையே வந்தனுக்கு அருள் புரிவாய் இடமிருக்கும் ஈஸ்வரியே சக்தி எனக்கு அருள வருவாயம்மோ நெஞ்சி மூட்டி நான் உணர்ந்தே தடுமாறும் வேலையிலே நாவே வந்து தடுமாறாமே நற்கரும் மங்கிடாமே நெஞ்சதும் உணர்ந்திடாமே நினைவு தர வேணுமம்மோ நெஞ்சிலையும் நாவலையும் நின்னருள வருவாயம்மோ அடக்கி நீ மனமிறங்கி மனமிசைக்கருள வருவாயம்மோ ஐந்தெடுத்த ஒரு எழுத்தாயே அடியாளுக்கு அருள் புரிவாய் எட்டெடுத்த ஒரு எழுத்தாயே மகள கல்லை மகளே மகள கல்லை மகளே எனக்கருள வருவாயம்மோ இசை மகளே அம்மா எனக்கருள சுவாமி அரக்கர்கள கருவறுத்த அரக்கர்கள கருவறுத்த ஹரி ராம ஹரி குராமா அண்ணா ஸ்ரீரா மணவாளா ஸ்ரீராமச்சந்திரரும் சிறுமிக்கு நீ அருள் புரிவா கோசலையால் திருமகனே கோதண்டனே ரகுராமோ கோதண்டனே ரகுராமோ குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் கோதண்டனே போட் 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 அரசி மகன் தௌசுநாதன் அரசி மகன் தௌசுநாதன் அண்ணா விஸ்வபெரும் சிவபெருமான் அணைந்த பெருமா பெருமாளே சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் கண் கொடுத்த காளியம் காளியம்மா கதக்கருள வேணுமம்மோ பேரு பெற்ற பேசியம்மா பேராண்ட ஈஸ்வரியே பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் அம்பிகைய பத்திரகாளி காளி அடியாளுக்கு அருள் புரிவாய் மூன்று முகம் கொண்டவளே கொண்டவளே புறத்த ஆண்டவளே முற்கனிய முப்பொடாதி முன்னால் வந்து அருள் புரிவாய் சீனி காளி மாகாளி காளி உடனிருந்து அருள் அருள் புரி புரிவாய் அம்பிகைய துர்க்கையம் அம்மா வந்தனக்கு அருள் புரிவாய் மாடப்புற காளியம்மா ஆமா மனமதியில வந்தருள்வா ஆமா. ஈராத்தில் அமர்ந்தவளே ஆமா. இருக்கங்குடி மாரியம்மா ஆமா. இன்பமுடன் வந்தருள்வா ஆமா. அட்டகாளி எட்டு எட்டு பேரும் அட்டகாளி எட்டு பேரும் அடியாளுக்கு அருள் புரிவாய் அட்டகாளி ஆவே அடே மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய் ஐயா சுடரொலியில் பிறந்த பிள்ளை ஐயாவான சுடலாய் ஐயா முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டஞ்சுடலம் மாயாண்டி முண்டமாக போட் 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 சாமி முண்டமாக பிறந்த உள்ள பிறந்த பிள்ளை முண்டஞ்சுடலமாயாண்டி மாயாண்டி முன்னால் நின்று அருள் புரிவார் அருள் புரிவாய் கேர சுடலாய்யா சுடலையா சுடல சொல்லி வர நீ தருவா நீ தருவாய் காட்டு சுடலாய்யா சுடலையா உடனிருந்து அருள் புரிவார் அருள் புரிவாய் கோட்டு மகாராஜா மகாராஜா முதலகி நீ அருள் புரிவார் அருள் புரிவாய் சிவல பேரி மாயாண்டி மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரிவார் அருள் புரிவாய் அப்பர் ஹோளாஞ்சொடலாய்யா ஐயா அப்பர் ஹோளாஞ்சொடலாய் சுடலையா
உள்ள கருப்ப சுவாமி சொல்லி வரும் நீ தருவாயே சாமி சட்டநாத கேத்திரபால சாமி சங்கிலி பூதத்தாரே சப்பாணி மாட சுவாமி சுவாமி எனக்கு தற்காக்க வேணுமையா வேணுமையோ தற்க மாட தள்ளவாய் மாட தள்ளவாய் மாட 1008 மாட நீளும் அண்ணாவி மாட சுவாமி மாடத்தியாள் அருள் புரிவாயே புள்ள நல்ல எசக்கியமா புத்திரிக்கு வந்தருள்வாய் சத்தி கொலசையிலே அமர்ந்தவாலே சத்தி உண்டே முத்தாரமா ஞான ஈஸ்வர மூர்த்தி ஐயா உடனிருந்து அருள் புரிவாயே அத்தனோட திருமகனே ஆறுபடை வேல் முருகா படிப்பதற்கு வேலவனே அருள் புரிவாய் அச்சன்னாவின் தேவி பாலா அனுமந்தனும் அருள் புரிவாய் எங்கள் கூல ஐயனாரே எங்கள் கூல ஐயனாரே எனக்கு அருள வருவாயோ எங்கள் ஊல அயனை எனக்கருள அப்படியே நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடே நாவலர்கள் நாடே செந்தாளே பூச்சோரியும் சிவநல்லூர் மாடந்தேரு நாமம் பெற்றே மாடந்தேரு நாமம் பெற்றே மாட சுவாமி புலவர் பாதம் மாடந்தேரு மாட சுவாமி அண்ணாவி குருவர் கற்று தந்த வாத்தியாரே அண்ணாவி குருவர் வாடாமல்லி பூச்சோரியும் அந்த வல்லம் என்ற நகரத்திலே வாழ்பவர் தான் குருநாத பாருலகம் பேரு பெற்றே பாருலகம் பேரு மாமா பாலையா புலவர் பாதம் தந்த வாத்தியாரோ அண்ணாவி குருவாவர் ஒரு வாடமல்லி பூஜாரியோ வல்லம் என்ற நகரத்திலே வாழ்ந்தவர் தான் குருநாத கவிகள் வாழோ விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லோ அர்த்தம் சொல்லோ மணிமாறே சுப்பிரமணிய நாமம் பெற்றே சுப்பிரமணிய நாமம் பெற்றே மாமா சுப்பிரமணிய புலவர் பாதம் சுப்பிரமணிய சுப்பிரமணிய அப்படியே
கலை படிக்க வைத்தா அம்மா அப்பா நான் மறவே கற்று தந்த வாத்தியாரே கனவுலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்தாலும் சொல்லி வைத்த அண்ணாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை அண்ணா ஒன்ன மறந்தாலும் அண்ணா ஒன்ன மறந்தாலும் தங்கராஜ மறப்பதில்லை அண்ணா ஒன்ன தங்கராஜ மறப்பது போர் 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 வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் சாமி வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைவானரே தொழில் படித்த சீமாங்களே உங்கள் பிள்ளை மாரியம்மா பெருகோளம் நகரத்திலே அம்மா பத்திரகாளி வாசலிலே ஹரே ராமர் வெள்ளாளைத்து எங்கத பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்கோ சாமியோட வாசலிலே நாங்க சாசாங்கதை பாட போறோம் சந்தோஷமா கேட்டிடுங்கோ பாடுகின்ற கதைகளிலே பழுது குற்றம் இருந்துட்டாலும் சொல்லுகின்ற சொல்லாதிலே சொல்குறைகள் இருந்துட்டாலும் முன்சொல் பின்னால் வந்துட்டாலும் இல்ல பின்சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து பாடிட்டாலும் இல்ல தெரியாமல் பாடிட்டாலும் அறிவிலே 100 குற்றம் அறிவிலை 100 குற்றம் ஆதரிக்க வேணுமையோ ஆரவிலே அப்படி பேரன்பு கொண்ட பெரியோர்களே பேரன்பு கொண்ட பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே யாரு தங்கம் எங்க தங்கங்களாம் உட்கார்ந்துருக்காங்க. ஓ உங்க தங்கங்க பூரா இருந்த தங்கம் பூரா எந்திரிச்சு போயிட்டாங்க தெரியுமா? சாப்பிட போயிருக்காங்க அண்ணாவி. சாப்பிடுறதுக்கு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும்னு சொல்லுவாங்க. சரி நம்ம அம்மாளுடைய ஆலயத்துல நல்ல சாம்பார் ஓ மச்சான் என்னமெல்லாம் வச்சிருந்தாங்க? சாம்பார் மோர் ரசம். அது என்னண்ணே சொல்றதெல்லாம் சரிதான். அது என்ன மோர் ரசம் டபுள் மீனிங்கா வருது. 2 ஆட்டை வாங்கி சாப்பிட்டோமா? ஓ 2 ஆட்டை சரிதான். ரசம் மோர் அத்தை குழம்பு அப்படி விவரமா சொல்லு. நீ பாட்டுக்கு அத்தை குழம்புன்னா அத்தை குழம்புன்னு ஒண்ணு இருக்கும்னு நினைச்சேன். அது போக ஒரு பெரிய அப்படம் பப்படம் நீ பெரிய அப்படம் என்னடா அப்படின்னு நினைச்சிட்டேன். முறுக்கு வத்த ஆமா அவ்வளவுதான். சாம்பார்ல முருங்கைக்காய் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வரலையேண்ணா. சாம்பாருக்கு முருங்கைக்காய் போட்டிருந்தாங்களா? சரி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க மாட்டாங்களா? நீ என்ன உனக்கு மட்டும் முருங்கைக்காய் பெசலா போட்டிருந்தாங்களோ? அதாவது
அவியல், பொரியல், சாம்பார், ரசம், மோர், இதெல்லாம் நல்ல வயிற்றுக்கு சாப்பாடு. அம்மா வாசல்ல அன்னதானம் நடக்கு. அப்ப அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, குண்டனுக்கும் உண்டு. அதனால உண்ட மயக்கம் பாத்தியா, கொஞ்ச நேரம் உறங்கணும்னு அப்படின்னு எல்லாம் போகல. நீ அப்படி நினைச்சிடாத. சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் நாளைக்கு விருந்தாளுக்கள் எல்லாம் வருமே, உப்புக்கு போட்டு வச்சிருக்கணும், இட்லி சுடணும், தோசை அவிக்கணும், இட்லி சுடணும், சப்பாத்தி போடணும், சரி பூரி அவிக்கணும், கொலக்கட்டை சுடணும். உன் பேத்தியா உனக்கு ஏதாவது சப்பாத்தி அவிச்சு தான் தந்தாலோ, பூரி அவிச்சு தான் தந்தாலோ, கொலக்கட்டையை சுட்டு தான் தந்தாலோ, நீ சொல்லவே இல்லையே. எம்பிட்டுனாலும் எங்க அத்தை அப்படிதான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. உங்க அத்தை? அத்தை உனக்கு நல்ல அத்தை. கண் கொடுத்த மாமியா, கண் கொடுத்த தெய்வம். பொன் கொடுத்த மாமியா, கண் கொடுத்த தெய்வம். பரவாயில்ல. அப்ப உங்க அத்தை உனக்கு கொலக்கட்டையெல்லாம் அவிச்சு தந்திருக்கா. ஏன்னு கேளுங்க அண்ணாவி, தங்க தேரியே எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ, தங்க தேரவே. ஆமா, சொக்க தங்கம், சொக்க தங்கம் ஜொல்லரி. அவ சொக்க வைக்கும் ஜொல்லரி. அப்படி சொக்க தங்கம் ஜொல்லரி. அவ சொக்க வைக்கும் ஜொல்லரி. அத மாதிரி உங்களுக்கு சொக்க தங்கத்தை கொடுத்துருக்கானே, பரவாயில்ல. ஏன்னா எங்க அண்ணன் பொண்ணு பார்க்க வரும்போதே உரசி பத்து தான் வாங்கினாரு. சபையோர்கள், பெரியோர்கள், சபை நிறைய வந்த தாய்மார்கள், வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்விகளே, ஆங்காங்கே நிற்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே, வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, அதாவது எல்லாம் சிங்கங்களே, சிங்கிகளே. தம்பி, அவன் பாட்டுக்கு சிப்ப திறந்து விட்டுட்டு போறாம இருக்க முடியல. நம்ம குற்றாலத்தை தாண்டணும்னு வைங்க, எனக்கு இந்த கையெல்லாம் எரியுது. கையெல்லாம் அதான் நீ பேசாட்டு குழு குழுன்னு குற்றாலத்திலே இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்பா அப்ப வில்லு படிக்க வரணும்ல. என்னத்த படிக்க போற, குழு குழு குற்றாலத்துல நல்ல ஏசிய போட்டு உட்காரு. அதனால அதாவது எல்லாம் சிங்கங்களே, சிங்கிகளே, வயதான சிங்கங்களே, வயதான சிங்கிகளே, இந்த ஆவேணி மாசம் கடைசி திங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று நாடை ஆள பிறந்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக அரும்பெரும் கொடை விழா, திருவிழா, பெருவிழாவாக அப்பருகுளமான நன்னகரத்திலே, அதாவது அம்பிகை பத்திரகாளி அம்மனுக்கும், அதாவது ராமசாமிக்கும் பத்திரகாளி அம்மனுக்கும், முப்படாதி அம்மன், உச்சீனி மாகாளி அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கும், ஆண்டவன் சுடலைக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அரும்பெரும் கொடை விழா, திருவிழா, பெருவிழா நாடார் சமுதாயத்தின் சார்பாக பெருவிழா, திருவிழா, கொடை விழா, பெருவிழாவாகவே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்பேர் பெற்ற அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த கொல்லம், கேரளாமா, இது வல்லம்னா குற்றாலம், பாடு, செங்கோட்டை, வல்லம். ஆமா, வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் நந்தினி பிரியா வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாகவும் வரிக்காரர் நாட்டாமை கணக்கப்பிள்ளை தர்மகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து இரண்டாவது முறையாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அண்ணாச்சி புரட்டாசி மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை வச்சிருந்தாங்க கொடை விழா. ஆமா, இந்த வருஷம் நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது நாலாவது செவ்வான்னு சொன்னாங்க. நாலாவது செவ்வாய் நாங்க வாங்கியாச்சு அண்ணாச்சி, மாத்த முடியாதுன்னா. அவங்க கடைசி செவ்வாய்க்கும் வாங்கிட்டேன். இருந்தாலும் புரட்டாசி முதல் செவ்வாதாம்னு சொல்லி நம்ம அண்ணாச்சி யாரு தெரியுமா, நம்முடைய அண்ணாச்சி இங்க பரம்பரையா ரொம்ப நாளா வில்லுப்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. மேலப்பட்டமுடையாரத்தை சேர்ந்த நம்ம அண்ணாவி ஜெகநாதன் அண்ணார். ஆமா, அவ சொல்லிட்டாவா, அதெல்லாம் இல்ல, அவங்க ஆவணி மாசம் தான் கொடை வைக்க போறாங்களா. ஆமா, எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாவா. அப்ப வந்து அண்ணாச்சி சொல்லுக்கு மறு சொல்லு உண்டா? கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க அப்பர் குளத்துல இருந்து
மேலப்பட்டமடையார்புரத்துல ஆமா ஐயா மாநாடு நடத்தியிருந்தோம். ஆமா இந்த மாநாட்டுக்கு இங்க இருந்து நிறைய பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி ஆமா, வந்த இடத்துல சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாரும் அந்த திருவிழாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆமா அக்கா, அடுத்து நம்ம கொடை வந்து என்ன ஆவணி மாசம் வச்சிருக்கோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாவா. ஆமா அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆமா, ஆசை பாசங்களோடு மீண்டும் மீண்டும் மறுபடியுமாக நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை இரண்டாவது முறையாகவே அழைத்து வந்துள்ளார்கள். இருந்தாலும் அம்மனுடைய அருளாலே இன்னைக்கு நான் வேற வில்லத்தான் போட்டு விடணும்னு நினைச்சேன். சரி கேட்டீங்களா? ஏன்னு கேளுங்க. எதுக்கு வேற வில்லு தெரியுமா? எங்க மாமி நிறைய சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு எந்திரிக்க முடியல பாத்துக்கோங்க. ஆமா, அதனால வேற வில்லு மாத்தணும்னு நினைச்சோம். சாப்பிட்டு படுத்துட்டாங்க, படுத்தவங்க எந்திரிக்கல முடியல. ஆமா, தூக்கி விட ஆள் இல்லாம அப்படியே உறங்கிட்டாங்க நல்லா. நாங்க பயந்துட்டோம், பயந்து ஆஸ்பத்திரியில போய் ட்ரிப்ஸ் போட்டு வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு நாம வேற வில்லு பாட்டு தான் போட்டு விடணும்னு நினைச்சோம். நேத்து போன ஊர்லயும் வேற வில்லு போட்டு விடணும்னு சொல்லிட்டு போன உடனே அவங்க நீங்க பொய் சொல்லிட்டு போறியா வந்துருங்கன்ட்டாங்க. அப்படியே போயாச்சு. நேத்து முழுக்கும் முந்தா நாள் ராத்திரி விடிய விடிய வில்லு அடிச்சிட்டு நேத்து ஃபுல்லா ஆஸ்பத்திரியில இருந்து அது இன்னைக்கு பகல்லையும் ஆஸ்பத்திரியில இருந்துட்டுதா. ஆமா, வேற வில்ல போட்டு விடுவோமான்னு ஒரு சந்தேகத்திலே தான் வந்தேன். இருந்தாலும் நம்ம அம்மாளுடைய அருளால நம்ம தான் வரணும்னு நம்ம அம்மா நம்மளை அழைத்ததுனால நான் ஆசை பாசங்களோட அட்வான்ஸ் கொடுத்து நாமளை அழைத்து வந்துள்ளார்கள். அம்மாளுடைய அருள் நிறைய இருக்கு. ஆமா, அம்மா அருள் இருக்க போய் தானே அன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருந்து வில்லு படிக்க முடியுது. அண்ணாவி, அம்மா வடிவத்துல நான் வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓ, அம்மா வடிவத்துல நான் இருக்க போய் தான் நீங்க வந்தீங்க இன்னைக்கு. அப்படியா? நான் தானே கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆமா, சொல்ல மறந்துட்டேல. என்ன அப்பா ஆசை பாசங்களோடு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். அடியாள் சிறு குழந்தை, கற்றது கையளவு கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் பாடி சென்றிருக்கலாம், பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம். கற்றது கையளவே கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது, முடியாது. 5 விரல் ஒரு போல இருக்கா? அவரவர் குருநாதர் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதுக்கு தகுந்தால் போல் அவர்களுக்கு தெரிந்த மட்டுக்கும் அவர்களுடைய சிட்ட அறிவுக்கு எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே ஐயன் தர்மசாஸ்தாவுடைய திருப்புகழை நாங்கள் ரொம்ப சுருக்கமாகவே பாட இருக்குகிறோம். யாமுன்னு கேளுங்க. சாஸ்தாங்க அதன்னா விடிய விடியவும் படிக்கலாம், விடிஞ்சும் படிக்கலாம். நாளைக்கு காலையிலையும் சாஸ்தா பிறக்கலாம், நாளை இரவுலையும் பிறக்கலாம், நாளை கழிச்சு விடிய காலம் வாலிபாடையிலையும் பிறக்கலாம். இருந்தாலும் நாமக்கு இருப்பதோ இன்னும் ஒரு மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்துல சாஸ்தாவை பிறவி செஞ்சாதான் நம்ம மகுட இசை கலைஞர்கள் வந்து அம்மா பத்ரகாளி அம்மனுடைய திருப்புகளை அவர்கள் பாடுவார்கள். அப்படியாக ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட எந்த ஆலயத்தில், அதாவது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மா நந்தினி பிரியா எங்கள் கதைகள் எதிர் குற்றங்குறைகள் இருந்தாலும் முன்சொல் பின்னால் வந்தாலும் பின்சொல் முன்னால் வந்தாலும் உங்கள் வீட்டு சாரீர குற்றங்கள், சங்கீத குற்றங்கள் ரொம்ப இருக்கலாம். ஆமா, இருக்கலாம்னே. சாரீர குற்றம் இருக்கலாம், சரீர குற்றமும் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஏன் தெரியுமா? நாமெல்லாம் இந்த அதாவது லீவ் இல்லாம ஓய்வு இல்லாம ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பதனால நாளைக்கு பாட்டில தண்ணி குடிக்கும். ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரா போறோம். அப்ப நமக்கு எப்படி எல்லாம் தண்ணி கொடுத்திருப்பாங்க? பாட்டில தண்ணி. சரி, ஒரு நாளைக்கு உருளை பாட்டில் தண்ணி. உருளை பாட்டில். அது என்ன சப்ப பாட்டில், உருளை பாட்டில்? சப்ப பாட்டில்னா 10 ரூபாய்க்கு உள்ள ஒரு பாட்டில் இருக்கு. சரி. 45 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கு. சரி. 65 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்கு. சரி. 145க்கு ஒன்னு இருக்கு. சரி. ஆமா. என்ன 10 ரூபாய்க்கு நீ வாங்கி குடிக்கிற தண்ணி வந்து ஜூஸா இருக்கும். ஆமா. 20 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சேன்னா செவனப்பா இருக்கும். ஆமா. 40 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சேன்னா மிரண்டாவா இருக்கும். ஆமா. 125க்கு போற பத்தியா? அதுதான் கனிப்பி குரங்கு ரத்தம். ஆமாய்யா, நல்ல குரங்கு ரத்தத்தை குடிச்சு குடிச்சு தான் அப்படி கருப்பேர்னு இருக்கியோனே. அடே அப்பா, கருப்பு வயிறம், கட்டி வயிறம். உங்க அம்மா நல்லா எள்ளு புண்ணாக்கா சாப்பிட்டுட்டு பெத்து போட்டு அந்த தம்பியை கூப்பிடுங்க, ஒரு தொங்க சொல்லுங்க கையில. ஆமா, தம்பியை கூப்பிட்டு ஒரு கை தொங்க, 2 கை தொங்க சொல்லுங்க.
அதனாலே எங்கள் கதைகள் இதற்கு குற்றங்குறைகள் இருந்தாலும் முன்சொல் பின்னால் வந்தாலும் பின்சொல் முன்னால் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் நந்தினி பிரியா எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம பெரியாத்தா அண்ணா தூணுல சாஞ்சுக்கிட்டு இருக்காவளே, நம்ம ஆச்சி அண்ணா உட்காந்துருக்காவ பத்தியா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்க்கல எப்படி இருந்தாவா? என்னத்த பார்க்க சொல்லுத? எங்க ஆச்சிக்கு வயசு ஆகிட்டே இருக்குல்ல. வயசே ஆகல, அப்படியே இருக்காவா? அப்பா ஆச்சி சுத்தி போடுங்க இன்னைக்கு போய் வீட்டுல போன எப்படி பார்த்தானோ இந்த வருஷம் அப்படியே தான் இருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்ததோட இந்த வருஷம் நல்லா இருக்காவையா? செலிம்பா அவ தெம்பா இருந்தா நம்ம அடுத்த வருஷம் உள்ளுக்கு வர முடியும். அப்படியாக எந்த ஆலயமாகவே இருந்தாலும் அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தரும சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வமெல்லாம் மனமகிழ்ந்து குதிச்சு குதிச்சு வந்து ஆடுமா. சக்தி வந்து ஆடும். ஏய் இரப்பா, உனக்கு நேரம் இருக்கு. சகல தெய்வமும் நம்ம தான் குதிச்சு 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 வந்து ஆடுமா. ஆமா, அதனாலே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் என்ன விதமாகவே அவதாரம் எடுக்குகிறார் தெரியுமா? ஜோதி மதிமால் மலோஹோ கங்கையோடு பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதில் கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினாலேந்த சோதி மணி ஒளி விளக்கு போல் ஐந்து மைந்தர்கள் தோளில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்ம சாஸ்தாவுடைய திருப்புகளை எடுத்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளே கைலாசத்தில் ஐயோ கைலாச யாதர்க்க சிவமாலும் கொலுவே அரணோடு பார்வடியும் கொலுவேரன் ஐயா பார்கடலதில பள்ளேஹோன் அங்க பச்சமலட்சுமியும் கொலுவேர் இந்திரலோகமனும் தன்னா சாமி இந்திர இந்திராணியும் கொலுவேர் பிரம்மலோகமனும் பட்டண அங்க பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவே சாமி முற்பத்து முற்கோடி தேவ 48,000 ரிஷிமா அங்க அகதீசரோடு பொலத்தே சாமி கல்லை கொட்டு மாமுனியும் கொலுவேர அமரர் தேவர் அல்ல முனிவரோ என்னை அட்டதிக்கும் பாலகனும் கொலுவே ஆனை மூக தொந்தி கணபதே ஆரே முகத்து
போட்டு வேலை நந்தி தேவனல்ல படையோடே நந்தி தேவனல்ல படையோடே சாமி 4 லட்சம் கோடி பாப்பாடையோ அப்படியாகவே ஆதிவெள்ளி என்னும் கைலாச மாமலையில் சங்கரன் சதாசிவன் சொப்பவருணன் காலகாலன் காமாதி கண்ணன் கண்கண்ணன் தில்லை அம்பலன் திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட மாள் மழுவ துணியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையானம் பொசித்திட புலித்தோல் உடை ஆனைத்தோல் போர்வையுமாக உமா பார்வதி நேசிக்கும் கால சங்கரனும் குலவருக்கு இன்னும் யாரெல்லாம் குலவருந்து வருகிறார் தெரியுமா அப்படியே ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்புளிர சந்திரனோ வானிலோடே வானிலோடே கங்காதேவி கொலுவிருந்தா ஆகாய கங்காதேவி கொலு வாட் 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 அதே குலுவிருக்கும் நாளையிலே குலுவிருக்கும் நாளையிலே ஆதி வெள்ளி கையிலே கரை கண்ட பகவானோ கட்டுடனே இருக்கும் போதே தெய்வலோக ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாளா வருவாளே உல்லாசமா ஆடுவாளே வருவாளே மிருதங்கமும் போடுவாளா துளத்தோமையா வருவாளே நடனம் ஆடுவாளே சரஸ்வதியா வருவாளே சங்கர பகவானுக்கு சங்கர பகவானுக்கு சங்கீதமே பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச மாமலையில் சாட்சாதினி சிவபெருமானோடு சத்தி உமா பார்வதாதேவி கொலுவிருக்க நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா போதாதல்லவா நாமளை வழிபட வேண்டுமையான மானிட மணற்களை நாமல் பிறவி செய்ய வேண்டும் அப்படி என்றால் மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு காளக்கன்றுகள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணற்களை படைத்து ஆண்டவன் 7 சத்தா சாவரங்கள் சூழ எறும்பு கடை ஆனை முதல் எண்ணுண்ணா மனுக்களை படைத்தார் கல்லில் வாழ் தேரையும் கற்பையில் வாழ் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியமும் முக்கணன் சிவபெருமான் படைத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதம் ஆன வரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த மானிட மனுக்கெல்லாம் லோகிலே வாழ வேண்டும் என்று ஈசனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தை படைத்தார் 14 லோகங்களை 3ஆக பிரித்து அதளை சுதளை ஆதி பாதாளம் என்று 3 உலகத்தை ஆக்குகிறார் அதளை என்றால் ஆகாயத்தில் இருக்குகிறது ஆதி கைலாச உலகம் சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம் ஆதி பாதாளம் என்ற நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு மம்பட்டியும் ஒரு கூடையும் தூக்கிட்டு வாங்க வெட்டி பார்ப்போம் என்ன இருக்கு கீழே ஆதி பாதாளத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் வெட்டுவிய நீங்க பாதாள உலகத்துல காலையில எழுந்துச்சு வெட்ட சொன்னா 8 இட்லியும் கட்டி சட்டிலையும் 2 உளுந்த வடையும் வச்சு வெட்டுன்னு சொன்னா வெட்டுவிய நல்லா வெட்டுவோம் போட்ட மம்பட்டிய புடுங்க உங்களுக்கு பலம் இல்ல பலம் கிடையாது குத்துன உமி குருணி உமி தூக்கிறதுக்கு பலம் இல்ல சுமக்க முடியல இதுல வேற போய் பாதாள உலகத்தையே வெட்டி பார்க்க போறோம் சொல்லி பார்க்கத்தான் சொல்லி பார்க்க அதனாலே அந்த
பாதாள லோகத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட அந்த அசுர அரக்கனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னே 16 வயதிலே 16 வயதிலே பட்ட மாலை சூட்டி கொண்டு பவள கண்ணிய மனமோரிந்தே அன்னைக்கு சேர்ல நல்லா இருந்து உறங்குன உழைப்ப எங்க எந்திரிச்சு போறாவோ பையன் அவசரமா எங்க அக்காவுக்கு கொசு கடிச்சுதா வீட்டுல போய் ஃபேனை போட்டு உறங்க போறாங்க. கொசு வேற கடிச்சதோ? உப்பு போடாம வந்துட்டேன். உப்பு போடாம உப்பு போட்டுற பரவாயில்ல போட்டு விரைய வச்சுட்டு சரி இப்ப வந்துருவேன். இப்ப வந்துருவோங்க. அவசரமா போறேன். நல்லா ஒரு சேர் காலுக்கு ஒரு சேர் உட்கார நல்லா அழகா உறங்கினாவா. அண்ணாச்சி இவ்வளவு ருசியா சாப்பாடு ஓட்டவுன்னா உறக்க வரத்தானே செய்யும். ஆமா தூக்க வரத்தானே செய்யும். அந்த பவள கண்ணிய மனமூடி பாதாள லோகத்திலே 12 வருட காலம் 12 வருட காலம் அரக்கம் பவுஷுடனே ஆண்டவாரா 12 பவுஷுடனே போட் 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 வருட காலம் சுரணான வல்லரக்கே இருந்த ரசூ செய்து வரும் நாளையிலே ஒரு நாள தினமதிலே மனமதிலே என்னும் 56 அரசரெல்லாம் பகவான நினைக்க மாட்டான் பஞ்சாஜரம் அணிய மாட்டான். அவனி புவனா 56 தேசத்து அரசர்களும் இந்த அசுர அரக்கனுக்கு பகுதி கொடுத்தார்கள். வாதம் தொட்டு வணங்கினார். தான் என்கின்ற அகந்தியோடு அரசாள ஆரம்பித்தான். பாவி சண்டாளன் பகவான நினைச்சானா? என்னையா செய்தான்? பஞ்சாஜரம் தான் அணிவித்தானா? அணியலையா? சிவனாரை நினைத்தானா? நினைக்கலையா? திருநீரு பூசுனானா? பூசலையா? ஆவே ராமா என்று சொன்னவரே முனிநாக பிடித்திடுவா அடிநாக அறுத்திடுவா கொடுங்கோடு கொடுமையுடன் செய்து வாரா நடந்து வரும் நாளையிலே அரக்கனோட தேசத்திலே பஞ்சமான பஞ்சமையோ பஞ்சோ பஞ்சத்திலே மந்திரிய வரவழைத்து வாடப்ப மந்திரிய அவனி புவனமெல்லாம் 56 தேசமெல்லாம் வரி பணம் வட்டி பணம் கிஸ்தி பணம் இருசா பணம் வாங்க வேணும் என்று சொல்லி
மதித்து அவனி புவனமெல்லாம் அவனி புவனம் 56 அரசரிடம் வந்து ராஜாதி ராஜர்களே எங்களுடைய மன்னன் உங்களோட இடமதிலே வரி பணம் வட்டி பணம் கிஸ்தி பணம் இருசா பணம் வாங்கி வர சொன்னாரே மந்திரியும் சொன்ன போதே 56 அரசரெல்லாம் வாடாப்பா வார்த்தை ஒன்று சொல்ல கேளே அந்த நாட்டு மன்னனிடம் மந்திரி உன்னுடைய அசுர அரக்கனோ ஒரு நாட்டு மன்னன் நாங்கள் அவனி போன 55 தேசத்து அரசர்கள் இருக்குகிறோம் அவனுக்கு வரிப்பணம் வட்டி பணம் ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டோம் மன்னன் இடத்துல போய் சொல்லு சொல்லு மண்டபலம் இருந்ததானா மல்லுக்கு சொல்லு நெஞ்சு பலம் இருந்ததானா யுத்தத்துக்கு வரவும் சொல்லு மல்லு கோடி நாட்ட சொல்லு மல்லு செய்ய வரவும் சொல்லு கோடி நாட்ட சொல்லு யுத்தத்துக்கு வரவும் சொல்லு கழக கோடி நாட்ட சொல்லு கழகத்திற்கும் வரவும் சொல்லு சண்டை கோடி நாட்ட சொல்லு நாட்ட சொல்லு சண்டை செய்ய வரவும் சொல்லு வரவும் சொல்லு எத்த கோடி நாட்ட சொல்லு அவனி போன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் என்னையா அடிமேல அடி அடித்து அடே மந்திரி மன்னன் இடத்துல போய் சொல்லு என்னன்னு சொல்லணும் சண்டைக்கு வந்தா சண்டை செய்ய தயாரா இருக்கிறோம் யுத்தத்துக்கு வந்தா யுத்தம் செய்ய தயாரா இருக்கிறோம் கலகத்துக்கு வந்தா கலகம் செய்ய தயாரா இருக்கிறோம் போய் சொல்லு சொல்லு மண்டபம் இருந்ததே ஆனால் மல்லுக்கு வர சொல்லு சண்டை கொடியை நாட்ட சொல்லு சண்டை செய்து பார்த்திடலாம் செய்து பார்க்க சொல்லு உடனே பார்த்தார் மந்திரியும் ஓடோடி வந்து மன்னனிடத்திலே சொல்ல அடே மந்திரி வரி பணம் வட்டி பணம் இருசா பணம் வாங்க போனியே வரி பணம் வட்டி பணத்தை எங்கே வரி பணம் வட்டி பணமா மன்னா ஏன் தரலையே அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் இடத்துலயும் என்ன வரி வட்டி கேட்க போனேனா நான் போனேனா 56 அரசர்களும் என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு மண்டபம் இருந்ததுன்னா மல்லுக்கு வர சொன்னாங்க நெஞ்சுப்பலம் இருந்ததுன்னா யுத்தத்துக்கு வர சொன்னாங்க மல்லு கொடிய நாட்ட சொன்னாங்க மல்லு செய்து பார்க்க சொன்னாங்க அப்படியாடா சொன்னாங்க மந்திரி என்ன என் பேரை சொன்னியா மன்னா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து உன்னை உருவுனா என்னத்த வாளை உருவிட்டாரு ஓஹோ உரையில இருந்து வாளை உருவிட்டு வந்துட்டாரு மன்னா என்ன நானே தலைபிழைச்சது தம்பராம் புண்ணியம் என்று ஓடோடி வந்தேன் மன்னா ஆமா அதனாலே ஐயா ராஜமன்னா இங்க வாங்க கோபம் வேண்டாம் ஆத்திரம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் ஆத்திரப்பட்டவனுக்கு உனக்கு பிய போது எவன் ஒருத்தன் கோபத்தோடு எழுந்திருக்கிறானோ அவன் அமரும் போது நஷ்டத்தோடு தான் அமருவாங்க ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் முன் கோபம் வரக்கூடாது முன் கோபமும் வரக்கூடாது எப்ப பார்த்தாலும் முணு 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 முணுங்கிட்டு இருந்தோம்னு வை அந்த வீடு எப்படி இருக்குமுங்க சாம்பிராணியா கமகமானு மணக்கும் முணு முணுகிட்டு இருந்தாலே அந்த வீடு அவ்வளவு மனமா மணக்கும் சாம்பிராணி புகை மண்டிக்கிட்டே தான் இருக்கும் சாம்பிராணி புகை மட்டுமானே மண்டும் எல்லாம் வந்து மண்டிரும் நல்லா இருக்கும் அதனால
இருக்கும். அதனால ஆத்திரம் யாருக்கும் ஆகாது. ஆகவே ஆகாது. அவசர புத்தி யாருக்கும் இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. ஆத்திரப்பட்டா புத்தி கட்டையா போயிருமா போயிருன்னு சொல்லுவாங்க. ஏமனா கோவத்துல ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏதாவது பொசுக்குன்னு முன்னுக்கு பின்னு வந்துரும். முரணா சொல்லிடுவாங்க. அப்ப சொல்லிட்டா பின்னாடி என்ன நடக்கும்? அதனால ஆத்திர புத்தி ஆகாது, அவசர புத்தியும் ஆகாது. அதான் சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? தீயினால சுட்ட புண்ணு ஆறிவிடும், நாவால் சுட்ட புண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? தீனால சுட்ட புண்ணுக்கு மருந்து போட்டு ஆத்திரலாம். நாவால சுட்ட புண்ணு ஆயுசுக்கு ஆறுமா, கட்டையில போறது வரைக்கும் பேதியில போவா. கேள்வி கேட்டாமடா அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும். உருத்தும் இல்ல, கொடையும் இருக்கும் இருக்கும் இருக்கும். கொடையாது மனசுக்குள்ள இருக்கும் இருக்கும் இருக்கும். ஒரு நாள் அது பொங்கும். அதனாலே சாஸ்தா பிறந்தா தானே எடுக்கணும். அவருக்கு இருக்கு தம்மடிக்க விட்டாரோ ஈவங்க விட்டாரோ. அதனாலே அப்படி ஆகட்டும் என்று சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்னு உலகத்தை ஆள வேணுமே. ஆனா ஐயா ராஜமன்னா ஆண்டவனை நினைக்க வேணும், ஆண்டவனை நினைக்க வேணும், அறியத்தவான் செய்ய வேணும். நினைக்க வேணும், இருந்து தவம் செய்ய வேணும். அது யார் ராஜமன்னா? ஆண்டவனை நினைக்கணும், அரிய பெரிய தவம் இருக்கணும். பகவானை நினைக்கணும், பாரத்தவம் செய்ய வேணும். சிவனார நினைத்து இருந்து தவம் இருக்க வேணும் என்று சொல்ல. ஏய் மந்திரி, பகவான் எங்கடா இருக்காரு? எங்க இருக்காரு? ஐயா, பகவான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஏழைகள் மனசில் எங்கும் ஏகமாகவே நிறைந்திருப்பார். அதனாலே ஐயா ராஜமன்னா இப்படி போனா ஆண்டவனை காண முடியாது. நீங்க ஆட ஆபரணம் கலட்டி அந்த புறம் வைத்து விட்டு தலைய முட்டை அடித்து ஆண்டவனை நினைக்க வேணும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தோ. ஆண்டவனை நினைத்து அரிய பெரியதவ இருக்க வேணுமே என்று அந்த அசுர வல்லரக்கு அவன் என்ன விதமாகவே தவக்கோலம் கொண்டு வருகிறான் தெரியுமா? தலைய முட்டை தான் அடித்தான், சாம்பலையும் பூசுவானா, சொம்புவாளி பூருவானா, செல்ல புள்ள வல்லரக்கு ஊனமில்லா புலித்தோலா 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 ராஜ மாலை ஓட்டா புலித்தோலா புலித்தோலா அறையில் கட்டி தவம் புரிய வேணும் என்று வீரறியா நெத்தி எல்லாம் திருநீர் பூசி கொண்டு 1000 மோளம் கம்பம் கொண்டு காட்டுக்கு தான் வாராரே கம்பம் கொண்டு 1000 மோளம் கம்பம் கொண்டு காட்டுக்குத்தான் வரபோதே காட்டுக்குத்தான் வரபோதே ஆகாத சகுனமையோ அணியணியா நடந்திடுமா? ஆகாத சகுனமெல்லாம் அணியணியாக நடக்க கண்டா, அணியணியா நடக்க கண்டு அசுர அரக்கே அவன் நாடு விட்டான், நகர விட்டான், 4 பனை சுனைக்கழித்தே குண்டு விட்டான், கோமலை 8வது வனமதிலே மேகிரி பர்வதத்தில்
இப்பேற்பட்ட வனமதிலே நம்ம இருந்து தவம் செய்தோமானா பகவான் தானே வருவார் என்று வருவாரே வருவாரே வர நமக்கு தருவாரே 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 சுனை கழித்து குண்டு விட்டு குமுடு விட்டு எட்டாவது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே வந்து இப்பேற்பட்ட வனத்திலே இருந்து தவம் செய்தமே ஆகிலும் ஆண்டவன் வருவார் வர நமக்கு தருவார் என்று சொல்லி மனமதிலே எண்ணிக்கொண்டு அசுரனாகப்பட்ட வல்லரக்கே தவச்சாலை அலங்காரம் செய்து தவக்கோலம் எடுக்க வேண்டும் என்று அவன் எப்படி தவச்சாலை அலங்கரிக்கிறான் தெரியுமா? குளித்து சாணபானம் அடித்து ஈரத்துயல் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் ஆண்டவனை நினைத்து அவன் எப்படி தவம் புரிய வருகிறான் தெரியுமா? எப்படி சாந்து கொண்டு தரமுழுகி தரமுழுகி சந்தனத்தால் கோலம் போட்டான் கோலம் போட்டான் கோலம் போட்டான் குறுத்து வாழ நாயகனே பிடித்து வைத்து நரநாளி மரக்காத ஜனைகள் தேங்காபாலும் தீப தீபம் ஏற்றி வைத்து ஆட நல்ல குளிய வெட்டி 1000 மோளம் நாட்டி கம்பத்தடி மேலையல்லோ மேலையல்லோ செப்பு கோடம் ஒன்று வைத்தார் ஒன்று வைத்தார் ஒன்று வைத்தார் ஆமையா ஒன்று வைத்தார் ஒன்று வைத்தார் ஒன்று வைத்தார் செப்பு கோடம் மேலையல்லோ மான்குலைக்கு மேலே அல்லோ அப்பனே மணி உருண்டை மணி உருண்டை தேங்கா மேலே களே களே மேலே அல்லோ இனிய கொட்ட பாக்கு வைத்தாய் இனிய கொட்ட மேலே கொத்தமல்லி 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 மேலே எல்லோ குன்றி முத்து குன்றி முத்து பருவின் மேலே குன்றி முத்து பருப்பு மேலே அசுரனான வல்லரக்கே செவ்வரளி அரும்பு வைத்தா செவ்வரளி அரும்பின் மேலே கனிய வைத்தா கனிக்கு மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தா கோழி முட்டை மேலே அல்லோ குண்டு ஊசி நாட்டு வாரம் குண்டு ஊசி மேலே அல்லோ கால தான் மடக்கி இடது கால ஊன்றிக்கொண்டு அசுரனான வல்லரக்கே ஆசிய தானடக்கி ஊசி தவம் செய்து வர 12 வருட காலம் வருட பாரதம்
செய்து வாரார் செய்து சிவபெருமான மனசுல என்னன்னா யா அசுர அரக்கன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழை மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் புகழ் மறக்காமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா சர்வலோக நாயகா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதரச்சவா ஆபத்துக்குடையோனே என்ன சுவாமி ஈசா இறைவா ஏழை பிரகாசா என்று 12 வருடம் தவம் இருக்காமியா. அம்மையா 12 வருஷம் 12 வருடம் பகவானை நினைத்து சாப்பிட்டானா சாப்பிடலையே உண்ணாமல் உறங்காமல் பிறவே நாமெல்லாம் ஒரு நேரம் சாப்பிடலன்னா எங்க மச்சானுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாரு. அண்ணாவி அடிமை எனக்கு ஒரு படியா வருது. எனக்கு ஒரு 3 மணி நேரம் முட்டுக்கால மடக்கி உட்கார முடியல. ஆமா முட்டுக்கால மடக்கி உட்கார முடியல. என்ன செய்வ? ஏன் தெரியுமா? உங்களுக்கு இப்ப எத்தனை வயசாச்சு? சரி எனக்கு ஒரு 35 வயசு இருக்குமா? எத்தனை வயசு? 35 வயசு. 35 வயசு. ஆமா. எனக்கு இப்ப 24 வயசு ஆச்சு. உங்களுக்கு 24? ஆமா. 13 வயசுன்னு சொன்னாங்க. 13 வயசா? நாளைக்கு விடிஞ்சா 24. பாக்க அப்படிதான். அந்த பிள்ளைக்கு 12 வயசு. 12 பாத்தீங்களா? நான் ஒரு வயசை கூட சொல்லிட்டேன். சரி. ஆமா 13 வயசு பாப்பா. ஆமா. எங்க அண்ணாவிக்கு வந்து 37 வயசு. 35 வயசு. சரி 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. சரி. எனக்கு 24 வயசு. உங்களுக்கு 13 வயசு. விடிஞ்சா 25 வயசு. அப்ப நாளைக்கு எங்க அண்ணாவி பெற்ற புகழ் எங்க அண்ணாவி வாங்கின எல்லாமே நான் இந்த வயசுல வாங்கிட்டேன். அப்படியா? என்னென்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? முட்டு வலி, சரி, கை வலி, பரவாயில்ல, கழுத்து வலி, யோகம், இடுப்பு வலி, பரவாயில்லையா, பிட்டி வலி, எல்லாமே 25 வயசுல எனக்கு வந்துருச்சு. இது நான் புகழு. எனக்கு ஒரு புகழா? நீங்க சொன்னதுல இருந்து இங்க பாரு, இது நாள் வரைக்கும் இடுப்பு வலி வந்தது கிடையாது, இல்ல பிட்டி வலி வந்தது கிடையாது, இல்ல கைகால் வலி வந்தது கிடையாது, இல்ல எல்லாம் எப்போ வந்திருக்கு தெரியுமா? 40 கலியமும் அப்படியே ஒண்ணு ஆரம்பிக்கு. அண்ணாவி அப்போ உங்களுக்கு 35 இல்லையோ? ஐயா 55 வயசோ? 60 வயசாச்சு. 60 வயசாயிட்டோ? இம்புட்டு இப்படி இருக்கீங்க நல்லா. என்ன செய்ய? எனக்கு 25 வயசுல எல்லாம் வந்து. ஓ மச்சான் என்னது? ஆமா மாமா, எங்க அண்ணாவிக்கு 35 வயசு ஆகிறனாலதான் காலையில நான் 10 மணிக்கு எந்திரிக்கேன். எனக்கு சாப்பாடு மேலே வந்துடுது. சரியா? கீழே போக தேவையில்ல. மத்தியானம் சாப்பாடு மேலே வந்துடுது, நைட்டு சாப்பாடு மேலே வந்துடும், காப்பி முதற்கொண்டு பிஸ்கெட் முதற்கொண்டு மேலே வந்து கொடுத்துருவாங்க எனக்கு எங்கள் அண்ணாவி. ஆமாம், ஏன்னா எனக்கு முட்டு கை கால் வலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னால் ஏறி இறங்க முடியலை. ஓயாம ஏறி இறங்கி காப்பி சோறு பொங்கணும், காலையில் எந்திக்கணும், தொளிக்கணும், தூக்கணும், பிள்ளைய பார்க்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், கணவனுக்கு சாப்பாடை கொடுக்கணும், துணியை துவைக்கணும், மாமியாளுக்கு சோறு கொடுக்கணும், சோத்தை பொங்கணும். அப்படி இருந்தா தான் அந்த மேல் வலியெல்லாம் வலிக்காது. அப்படி பிறவே எங்க பெரியாத்தாட்ட கேளு, அண்ணா இருக்காவாரு பெரியாத்தா அம்சமா உட்காந்துருக்காளா? அண்ணா ஒரு பெரியாத்தா பிறத்தால இருக்காள கேளு. இன்னைக்கு போய் காட்டு வேலைக்கு போச்சோன்னா அவாட்டுக்கு குறிஞ்சுக்கிட்டே போயிருவா காட்டு வேலைக்கு. இப்ப 40 கட்டு பீடி சுத்துதாவா. என்னால முடியல. முடியுமா உன்னையால? முடியல, காலை நீட்டி உட்கார. அந்த காலத்துல நல்ல சோள காடி, அதாவது அது என்ன சம்பா அரிசியான சம்பா அரிசி. சம்பாவா? ஆமா. சரி, ரொம்ப கேட்டா அடிக்க போறாங்க நம்ம. ரொம்ப இல்ல, நீ வேற. சம்பா அரிசி. சம்பா அரிசி நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கும் பாத்துக்கா. எங்க உங்கள மாதிரி என்ன நானு அட பாவி, நீ சொல்லி சொல்லியே கேதி இல்லாம படுக்கப்பட்டான். ஏனே சொல்லி உடுக்கறனே இவ சொல்லி சொல்லியே தான் இப்போ ஒரு வாரமா உடல் நிலை சரியில்லாம. நம்பாதீங்க, பொய் நம்பாதீங்க. அதனால
அதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா 2 பக்கம் அரிசி சோளத்தை இடிச்சு வேக வச்சு அதெல்லாம் கஞ்சியா காய்ச்சி குடிச்சிருக்காங்க. உடலு நல்லா தடமா இருந்திருக்கு. கேப்ப தோசை, அதான் கேழ்வரகு, கம்மம்புல்லு, தினை அரிசி, சோளம் இப்படி எல்லாம் சாப்பிட போய்தான் அவங்களுக்கு தெம்பு இருந்திருக்கு. தெம்பு அந்த காலத்துல போறான் சுக்கு பால் குடிச்சிருக்காங்க. சுக்கு பால். நான் பால் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சுக்கு பால்? சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல எப்பவும் சுக்கு இருக்கும். சுக்கு வயிற்று வலிச்சதுன்னு வைங்களேன், நல்லா விளதண்டி சுக்கு எடுத்து கல்ல வச்சு கரு நச்சு அடுப்புல போட்டு காய்ச்சி கருப்பட்டி போட்டு அந்தால மடக்கு அண்ணாந்து குடிச்சவனு மேல வலியில இருந்து காலு வலி வரைக்கும் ஒரு வலி இருக்காது. வலி அண்ணாவி கேட்டுக்கோங்க, நாளைக்கு எனக்கு வச்சு தரீங்க. சரி, ஆமா குடிச்சிட்டா சரி, வச்சு கொடுத்துறேன். குடிச்சிட்டா சரி, குடிக்க முடிய மாட்டேங்குது மருந்து. அதனால அந்த கால சாப்பாடு இன்னைக்கு 40 கட்டு பீடு சுத்துதாங்க. கட்டு நல்லா வள்ளு சராயா நடந்து வந்துருவாங்க. நமக்கு இங்க நடந்து வர்றதுக்கு கால் வலிக்கு கை வலிக்கு ஜவ்வு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஜவ்வு அது வேற விடணுமா? சரி, அதை போல அதாவது அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழை மறக்காமல் ஒரு நேரம் சாப்பிடலன்னா எங்க மச்சான் ஏய் வா காப்பி வேண்டு வா அப்படிங்காரு. அவருக்கு ஒரு அடிமை சிக்கி போச்சு. அதனால சொல்லிருந்தாவா ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியுமா மச்சான்? சாப்பிடாம முடியாது. எனக்கு எலியெல்லாம் ஓடுது வயிற்றுக்குள்ள. ஒரு அடிமையா சிக்கி இருக்கு, அவருக்கு ஏகப்பட்ட அடிமை சிக்கி கிடக்கு. சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவாளு கிடைச்சிட்டா சம்சாரம் மின்சாரம் அப்படி. அதனால அதெல்லாம் இல்ல. இப்ப செல்வியக்கா வரல, நீங்க வந்தன்னா வரலன்னா என்ன? எங்க மாமாக்கு ஒரு 50,000க்கு ஒரு வேலை இருக்கு. 50,000 கொடுத்தாச்சோ? அப்படியாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்தோ 12 வருட காலமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவா என்று 12 வருட அசுர அரக்க இங்கு தவம் இருக்க. அவர் எப்படி 5 இடத்து மந்திரத்தை சொன்னா தெரியுமா? எப்படின்னு சிவாய நமக ஸ்வாஹ நமச்சிவாய நமக ஸ்வாஹ நமச்சிவாய நமக ஸ்வாஹ சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. இதே மாதிரிதான் ஈசாவுலையும் நான் பார்த்தேன். ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவன் முன்னால ஓம் நமச்சிவாயா ஓம் சிவாயா ஓம் சிவாயா அப்படின்னு வருடம் 12 அசுர அரக்கன் தவம் இருப்பதை கண்டு அரக்கன் செய்யும் தவம் எங்கே வருகிறது தெரியுமா? சாம நாடு நல்ல சாமம் போல சதி சாம வேலையிலே சாமம் போலே யாம சாம வேளையில ஒழுங்க சாமம் போல நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடு சாம வேளையில கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சாம வேலையிலே கொடியாருக்கும்
ஆடுதையா அசையுதையா அசையுதையா நகலாத கைலாசம் 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 நகண்டுமல்ல வருகுதையோ கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடி அசைய கண்டு நகலாத கைலாசம் சரி நகண்டு மெல்ல வருவதைக் கண்டு பார்த்தார் பகவான். ஐயையோ என்னடா வம்பா போச்சு, இந்த கைலங்கிரி ஆடி அசையும் காரணம் என்ன? இப்படி ஆனது கிடையாது. இந்த ஞான கண்ணால் பார்த்தார். 8வது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே அசுர அரக்கன் தவமிருப்பதைக் கண்டு அரக்கனை அழைத்து வந்து வரம் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் வருகிற பொழுது பார்வதாதேவி ஓடோடி வந்தா. பரமேஸ்வரா இந்த சாமம் போல எங்கேயா போறிய? எங்க போறிய? போகும் காரணம் என்ன? என்ன காரணம்? அதாவது சூரியன் உதிக்கவில்லை, சொர்க்கநாதன் படியரிசி வாங்கலியே, ஆதித்தன் உதிக்கவில்லை, ஆண்டவன் படியரிசி வாங்கலியே, அப்படி வாங்காம நீங்க போகும் காரணம் என்ன? சரிசாம வேளையில எங்க போறிய? சின்னம்மா பார்க்க போறீங்களா? சின்னம்மாளா? சின்னம்மா. அது என்ன சின்னம்மா? சினுமா. சினுமா. அப்படி நீ பாட்டுக்கு சின்னம்மா பார்க்க போறியான்னு கேட்டுட்டேன். ஒருவேளை பகவான் சின்னம்மா வேற வச்சிருக்காரோன்னு நினைச்சிட்டேன். இருந்தாலும் இருக்கலாம், பகவானை தான் நம்ப முடியாது. அதனாலே பரமேஸ்வரா போகும் காரணம் என்ன என்று சொல்ல. சரி பார்வதி 8வது வனமதிலே இருக்கும் அசுர அரக்கனை அழைக்க போறேன் என்று சொல்ல அவரை நீர்தான் போய் அழைக்க வேணுமா? உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்கள் என்றார். பகவான் நந்தீஸ்வர பகவானை வர எப்போ காண்பேனோ அரக்கனை இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையா? அரக்கனை இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ? இன்னமும் காணலையே, அரக்கனை இன்னமும் காணலையே. சாமி காணல் அடிக்குது கைகால நோகுது, காணல் அடிக்குது கைகால நோகுது, காணல் அடிக்குது கைகால நோகுது, காணல் அடிக்குது கைகால் நோகுது, வேனல் அடிக்குது வெந்த நூறாகுது, வேனல் அடிக்குது வெந்த நூறாகுது. இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ? அரக்கனை எப்போ காண்பேனோ? எப்போ காண்பேனோ? அரக்கனை எப்போ காண்பேனோ? மூஞ்சி நீளம் முன்கருப்பு முன்முகத்தில் சுட்டி வெள்ளை இருக்க கண்டு இவர்தான் பகவானா? இருந்தாலும் இருக்கலாம் என்று முக்த என்ன பைத்தியார பிள்ளை, கடவுள் நான் இல்ல, கடவுள் நீ இல்லையா? கடவுளுடைய ஏவல் பிள்ளை. அதான் எனக்கு பார்க்கும்போது ஒரு சந்தேகமா இருக்கு. ஈசன் சிவபெருமான் நான் இல்லை, ஆமா பகவானுடைய ஏவல் பிள்ளை. சரி அதாவது நான் நந்தி பகவான் உன்னை அழைக்க வந்தேன். வந்தேன்னு சொன்னார். நந்தி தேவா உன்னை அழைக்க வந்ததெல்லாம் இருக்கட்டுமே, நீங்க எல்லாம் மனித அதாவது தெய்வலோக பிறவிகள், பூலோகம் போகலாம், ஆமா கைலாசம் வரலாம், நொடிக்கு பறந்துடலாம். நானும் மானிட ஜென்மம், பூலோக வாசி. ஆமா ஜென்மம். என்ன ஜென்மம்? புழு ஜென்மம். அது என்ன புழுவு? ஏமா நாம உடம்பு நல்ல உடம்பு கிடையாது. சரி கொஞ்ச நேரம் ஐது மறந்து படுத்துட்டேன்னு வைங்க, நம்ம மேல போற கரையா யாரி புழு வச்சிரும். ஓ கரையா யாரி. ஆமா சரி புழு வச்சிரும். நம்ம புழு ஜென்மம். அதனால அப்படி கிடையாது, தெய்வலோகத்து பிறவி. அதனாலே நான் எப்படி வர முடியும் என்று சொல்ல, ஆமா அஞ்சாத மலையாத சரி என்னிட இடத்துல 2 பச்சிலம் குழி இருக்கு என்று சொல்ல, படக்குன்னு வாங்கினா வெடுக்குன்னு வாயில போட்டா போட்டு முழுங்கிட்டா. 2 பறக்கும் சக்தி படைத்தது ஆகாயமாக காதி கைலாசம் வருகிறார். பச்சிலம் குழியை வாங்கி சென்று விட்டார் நந்தி பகவான். உடனே அம்மை அப்பனும் இருப்பதை கண்டு பலவித மலர்களையும் கொண்டு பவுசுடனே பகவான் பாதம் போட்டு வணங்கி, பரமேஸ்வரா 12 வருடம் தவம் இருந்த எனக்கு கேட்ட வர வேணும். அப்பா வல்லரக்க அந்த அரக்க நீதானா? வந்து பக்கத்துல உட்காரு, என்ன வர வேணும், இந்த நரம் கேளு, இப்ப கேளுன்னாரு. ஆண்டவா பரமேஸ்வரா எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா?
பகவானே பரம்பொருளே ஈசா இறைவா எனக்கோ கடுகலையும் சிறியவாரம் கடுகலையும் சிறியவாரம் கடவுளை எனக்கு வேணும் சீரகத்தில் சிறியவாரம் சீரகத்தில் சிவனாரை எனக்கு வேணும் சீரகத்தில் பரமேஸ்வரா கடகுல மிளகுல கொத்தமல்லில சீரகத்துல எள்ளுல சிறியவரம் ஈஸ்வரனே தர வேணும் என்று சொல்ல அடே அரக்கா கடுகுல சிறியவரம் கடவுளுக்கு தெரியாது சீரகத்தில் சிறியவரம் சிவனாருக்கு தெரியாது பாக்குல பாதி வரம் பகவானுக்கு தெரியாது அப்பேற்பட்ட வரம் உனக்கு என்ன வர வேணும் ஆண்டவா நான் கேட்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே ஆனா உங்க பக்கத்துல யார் இருக்கா பகவான் இருக்கார் பையன் இருக்கா நான் தான் இருக்கேன் ஆமா நீதான் இருக்கியா அண்ணாயி பக்கத்துல நான் தானே இருக்கேன் பகவான் பக்கத்திலே யார் இருப்பா உமா பார்வதி பார்வதா தேவி இருப்பாள் அல்லவா அவள் மீது ஆணையிட்டு தர வேணும் என்று சொல்ல சத்தியத்தை செய்து கொடுத்தார் சத்தியம் செய்து கொடுத்த வேளையிலே ஆண்டவா பரமேஸ்வரா என்ன படைக்கப்பட்ட காலத்திலே இருகரங்கள் படைத்திரையா வலது திருகரமதில வாய்த்திருக்கு 5 விரல் ஆண்டவா படைக்கும் காலத்துல இருகரங்கள் படைத்திரல்லவா வலது திருகரமதிலே வாய்த்திருக்கு 5 விரல் இந்த 5 நல்ல விரலையோ முண்டு வீரல் நான் எடுத்து முக்கணனே 3 தசை நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பல் ஆக வேணும் ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவா அடுத்தவர் மேல் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேணும் பாம்பு வீரல் நான் பகவானே நாம் பாருலோகம் பத்தியும் பிடிக்க மோதிர வீரல் நான் எடுத்து முக்கணனே எரிஞ்சு சாம்பல் ஆக வேணும் சுண்டு வீரல் நான் எடுத்து சொர்க்கேசா சொர்க்கலோ நீட்டினாலோ சொர்க்கலோ நீட்டினாலோ சுக்காத்தியும் பிடிக்க வேணும் பரமேஸ்வரா உங்களை நினைத்து எந்த திசையை நோக்கி நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பலாக கூடிய அக்கினியாகப்பட்ட தூண்டுவா முனிவரை எனக்கு வேண்டும் உடனே பார்த்தார் பகவான் என்ன சொல்றார் பைத்தியா வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க